அது சரியா நவம்பர் 16, 2009 ஈவினிங் 6:30 மணி இருக்கும். குளிர் மெல்ல மெல்லமா தன்னுடைய ஆக்கிரமிப்பை அதிகரிச்சுக்கிட்டு வந்த மாலை தருணத்துல தான் லண்டன்ல சவுத் கால் என்ற இடத்துல அமைந்திருக்கிற சன்ரைஸ் ரேடியோ ஸ்டேஷன்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்க்கிற 28 வயது இருந்த கீதா தன்னுடைய வேலையை முடித்ததுக்கு பிறகு 6:30 மணிக்கெல்லாம் சக ஊழியர்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து பரபரப்பா பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்களுடைய கால்கள் வெஸ்ட் லண்டன்ல இருக்கிற கிரீன்ஃபோர்ட் என்ற பகுதியில் சப்அர்பன் என்ற தெருவுல இறங்கி நடக்க ஆரம்பிச்சது. இப்படி அவங்க நடந்து போவதற்கான காரணம் என்னன்னா, அந்த தெருவுல தான் அவங்களுடைய 2 குழந்தைகளும் 8 வயது மகன் மற்றும் 10 வயது மகனை ஒரு குழந்தை பராமரிப்பாளர் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பசங்களை பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கீதா அன்றைய தினம் தன்னுடைய ஆபீஸை முடிச்சுட்டு அந்த தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் கீதாவுடைய ஆபீஸ் முடிஞ்சு சரியா அரை மணி நேரம் கழித்து 7 மணிக்கு அந்த குழந்தை பராமரிப்பாளருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 16 வயசு இருந்த ஒரு டீனேஜ் பொண்ணு வந்து எப்போதும் போல தன்னுடைய வீட்டுல ஹோம்ஒர்க் ஒர்க் பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்குது. ஆனா அந்த 16 வயசு பொண்ணு அந்த சத்தத்தை பெருசா எடுத்துக்காம அதை பத்தி கண்டுக்காம தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அந்த குழந்தை பராமரிப்பாளர் இன்னும் கீதாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரமா அந்த 2 பசங்க கூட அந்த வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெகுலர் டைம் ஆனா அந்த 7 மணி ஆகியும் கீதா வராததுனால தொடர்ந்து கால் பண்ணி பார்க்கறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்கறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க கிட்ட இருந்து வராம போகுது. இது முடிஞ்சு சரியா அரை மணி நேரம் கழித்து 7:30 மணிக்கெல்லாம் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 999க்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அந்த ஃபோன் காலில் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வீட்டில் எப்போதும் போல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு வெளில வந்து பார்த்தா ஒரு இந்திய பெண்ணுடைய தலையில பயங்கர காயத்தோட ரத்த வெள்ளத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களால எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல. சீக்கிரமா ஆம்புலன்ஸையும் போலீஸையும் வர சொல்லுங்க அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரிகள் வேகமா சம்பவ இடத்துக்கு வந்து ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கிற அந்த பெண்ணை மீட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிடக்கிற ஐடி கார்டை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த பெண்மணி வேற யாரும் கிடையாது, 28 வயது இருந்த ரேடியோ ரிசப்ஷனிஸ்டான கீதா அவுலக் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. உடனடியா இந்த கீதாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி தகவல் கொடுத்துருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்தபடியே அந்த அம்மாவை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுடைய மகள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய தலையில யாரோ மர்மமான முறையில் 4 முறைக்கு மேல தலையில வெட்டி இருக்காங்க. அதுவும் அவங்க மண்டை மேல இருக்கிற சதை கிழிஞ்சி மண்டை ஓடுமே உடஞ்சி மூளை வெளியில தெரியிற அளவுக்கு வெட்டி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே அந்த அம்மாவால ஏத்துக்கவே முடியல. எந்த ஒரு மகளுக்கும் வரக்கூடாத ஒரு கொடூரமான விஷயம் தன்னுடைய மகளுக்கு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி ஒரு நாள் நைட்லயே லண்டன் முழுக்க வேகமா பரவ ஆரம்பிச்சுது. அதே சமயம் மக்கள் கிட்ட பரபரப்பாகவும் இந்த செய்தி பேசப்பட ஆரம்பிச்சுது. அன்னைக்கு அந்த கீதாவுக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, கீதாவுடைய தலையில யார் தான் வெட்டிட்டு போனது, போலீஸ் அதிகாரிகள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்படி இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கீதாவுடைய தலையில வெட்டுவதற்கு அவர்களுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும்? 2009 லண்டன் போலீஸை மிரள வச்ச ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீதாவுடைய குழந்தைகள் 7:30 மணி ஆகியுமே எங்க தன்னுடைய அம்மா வரல அப்படின்னு ஏக்கத்தோடைய அந்த குழந்தை பராமரிப்பாளருடைய வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் போலீஸோடைய வேனும் ஆம்புலன்ஸும் அந்த தெரு வழியா போறதை பார்த்த அந்த குழந்தை பராமரிப்பாளர் என்னன்னு அப்படின்னு சொல்லி வெளில வந்து பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைங்களுடைய அம்மாவை தான் யாரோ வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கீதாவுடைய அம்மா கிட்ட இந்த குழந்தைகள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து சம்பவ இடத்தை சோதனை பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பரான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது.
ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவியுமே இல்ல. இருட்டான இடத்துல அந்த நடைபாதையில நடந்திருக்கிறதுனால போலீஸால எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்கிருந்து கலெக்ட் பண்ணவே முடியல. வெறும் பிளட் சாம்பிள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு இந்த கீதா யாரு, இந்த கீதாவுடைய குடும்பத்துக்கு வேற யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து விசாரணையை போலீஸ் ஆபீசர் தொடங்கி இருந்திருக்காங்க. லண்டன்ல குட்டி இந்தியான்னு சொல்லப்படுற சவுத்கால் என்ற இடத்துல தான் கீதாவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அக்காவான அனிதா மற்றும் 3 அண்ணன்கள் கூட நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராங்க. ஏன் இந்த இடத்த குட்டி இந்தியான்னு சொல்றாங்கன்னா, தலைமுறையா இந்த இடத்துல பல இந்திய மக்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. முக்கியமா சீக்கிய மக்கள் தான் இந்த இடத்துல அதிகமா வாழ்ந்துகிட்டு வராங்க. 2 தலைமுறைக்கு மேல பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கு வந்தவங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்காரங்களை இங்க கூப்பிட்டுக்கிறது, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்களை கூப்பிட்டுக்கிறது, அவங்களும் வந்து இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாப்புலேஷன் மெல்லமா அந்த ஏரியாவில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதன் காரணமாக தான் அந்த இடத்த குட்டி இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கீதாவுடைய அப்பா அம்மாவுமே கோல்டு பிசினஸ் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு அந்த 5 பிள்ளைகள் கூட லண்டன்ல சொந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இதுல கீதா தான் கடைசி பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர செல்லம். அதே சமயம் படிப்புலையும் அவ பயங்கர கெட்டிக்காரி, ஆர்ட்ஸ்லயுமே அவங்க கெட்டிக்காரி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெண்ணா தான் அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவங்களுடைய அக்காவான அனிதா தான். ஏன்னா இந்த அனிதாவுக்கும் இவங்களுக்கும் 2 வயசு தான் டிஃபரன்ஸ். ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகாம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் வளர்ந்தாங்க. இந்த 2 பேருக்கும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது சம்பந்தமான பேச்சுக்களை தான் அதிகமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. லண்டன்ல ஒருவேளை எங்கேயாவது பாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்தாங்கன்னா அவங்கள போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளா கூட போய் நிற்பாங்க. முக்கியமா சன்ரைஸ் ரேடியோ ஸ்டேஷனுக்கு அடிக்கடி பாலிவுட் ஆக்ட்ரஸ் வருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கை 2 பேருமே பாலிவுட் ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காக அடிக்கடி போவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் தன்னுடைய மேற்படிப்புக்காக ஒரு நாள் இவங்க காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இந்த ஹர்ப்ரீத் என்கின்ற சன்னி அப்படின்ற இந்த ஆளை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த சன்னிக்குமே இந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சி போக ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவங்களுடைய காதலை வெளியில சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே வச்சு நீண்ட நாட்கள் லவ் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இது எல்லாத்தையுமே கவனித்து இந்த அக்காவான அனிதா அந்த பையனை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அவனுடைய கண்களை பார்க்கும்போது நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவன் மாதிரி தெரியுது, அவனை பத்தி சில இடங்கள்ல விசாரிச்சான், அவன் இந்தியாவில் இருந்து ஸ்டூடெண்ட் விசால தான் இங்க வந்திருக்கான், அவன் படிக்கிறதுக்காகலாம் வரல, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான், இன்னொரு பக்கம் இந்தியாவில் அவனுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு, அதனால அவன் நல்லவன் மாதிரி தெரியல, அவனை இனிமே பார்க்காத, அவன் கிட்ட பேசவும் வேண்டாம் பழகவும் வேண்டாம் அப்படின்னு கீதா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அதை எதையுமே காதல வாங்காம கீதாவுடைய காதல் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டதுனால தொடர்ந்து அந்த சன்னி கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்களுடைய காதலையுமே ப்ரொபோஸ் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே எதிர்த்து பேசி அந்த பையனை தான் நான் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்கா. என்னதான் இந்த குடும்பத்தார்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அதை எதையுமே காதலை வாங்குறதுக்கு அந்த பொண்ணு தயாராகவே இல்லை. நாட்கள் ஆக ஆக சன்னி மேலே இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் சன்னியை திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுமே மொத்த குடும்பமுமே அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம எதிர்ப்பு மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க. பட் அப்ப கூட அந்த பொண்ணு எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அக்கா கிட்ட சண்டை போடாத இந்த கீதா பயங்கரமா எல்லாருமே எதிர்த்து சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த அக்காவும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையுமே எதிர்த்து கூட பேச மாட்டா, இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று பிரிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இவ கிரியேட் பண்ணுறாளே அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. பட் அது எதையுமே இந்த கீதா காதலை வாங்கவே இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த வீட்டில் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் கீதா வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இந்த பையன் கூட பெல்ஜியமுக்கு ஓடி போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த இடத்துல லிவிங் டுகெதரில் வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இயர் 2000 தான் ஹோலண்ட் என்ற பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு திருமணம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான லைஃபை தான் தொடர ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. பட் நாட்கள் நகர ஃபேமிலி கூட அவ்வளோ க்ளோஸா இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்த இந்த கீதாவுக்கு தன்னுடைய ஃபேமிலியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம ஃபேமிலிக்காக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீல் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால தன்னுடைய அம்மா கிட்ட எப்படியாவது பேசணும், அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். இதன் காரணமா ஒரு லெட்டர்
ஒன்று எழுதி, அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அந்த லெட்டர் கிடைச்சதுமே கீதாவுடைய அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் தான். தன்னுடைய மகள் வந்து ஏதோ அந்த வயசுல தப்பு பண்ணிட்டா, அதனால நம்ம பக்கத்துலேயே இங்கே எங்கேயாவது வச்சுக்கலாம், அதனால அவளை இங்கே வர சொல்லி ஏதாவது லெட்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருடைய ஃப்ரம் அட்ரஸை பார்க்கலான்னு போகும்போது தான் அதில் வெறும் 2 அட்ரஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. பட் இந்த பக்கம் கீதா என்ன நினச்சிருக்காங்க, ஒருவேளை அம்மா வந்து தான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகளை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால 2 பேருக்குள்ளேயும் சரியான புரிதல் இல்லாமல் நாட்கள் மெல்ல மெல்லமாக நகர ஆரம்பிச்சுது. தொடர்ந்து இந்த கீதா தன்னுடைய ஃபேமிலியை பயங்கரமாக மிஸ் பண்ணியிருந்திருக்கா. இதனால டிப்ரெஷனுக்குள்ளேயும் போனதுனால இது எல்லாத்தையுமே பார்த்த சன்னி ஒரு நாள் லண்டனில் இருக்கிற கீதாவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, ஆண்டி நான் வந்து சன்னி பேசுகிறேன், நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, கீதா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறா, நான் கொஞ்சம் நாளைக்கு லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதை கேட்டதுமே அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். நாங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோம், சீக்கிரமாகவே கீதாவை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த ஹோலண்ட் என்ற இடத்துல இருந்து லண்டனுக்கு தன்னுடைய மகளை வர வச்சிருக்காங்க. பட் அந்த நேரத்தில் இந்த கீதாவுக்கு தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் பயங்கர சந்தோஷமும் ஆனந்த கண்ணீரும் தான் வந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படியோ அப்பா அம்மா கிட்ட பழகணுமோ அந்த மாதிரியான சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் தான் அந்த நேரத்தில் அந்த குடும்பத்து மத்தியில் நிலவ ஆரம்பிச்சுது. பட் அப்படி நிலவன சமயத்தில் தான் அந்த கீதாவுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அந்த ஹோலண்ட் பகுதிக்கெல்லாம் போக வேண்டாம், எங்க கூடயே இருந்துரு, மாப்பிள்ளைக்கும் ஏதாவது அப்பா கிட்ட சொல்லி இங்கேயே ஒரு வேலையை வாங்கி தரோம், அதனால எங்க கூட இருக்கலனாலும் எங்களுக்கு பக்கத்துலயாவது இரவு நான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதனால கீதாவுக்கும் அது சரின்னு பட்டதுனால உடனடியாக தன்னுடைய கணவர்கிட்ட இதை பற்றி சொல்றாங்க. பட் அவர் அந்த நேரத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் கீதாவுடைய அன்புக்கு அடிபணிந்து சரி நான் லண்டனுக்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க லண்டனுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஃப்ளாட்டில் தனியாக இவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. பட் அந்த ஃப்ளாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் பல கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஃப்ளாட்டுக்கு போன ஒரு சில வருடத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கீதா நினைக்கிற நேரத்தில் தான் ஏன் இந்த ஆள் வந்து வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சுது. அதற்கு காரணம் என்னன்னா, கீதாவுடைய அப்பா வந்து ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. பட் அந்த வேலைக்கு எதுக்குமே இந்த சன்னி போகவே இல்லை. அதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே சரக்கடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்துறது, சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கிறது அப்படின்னு காலத்தை போக்கிக்கிட்டே இருந்திருக்கான். இதெல்லாம் பார்த்த இந்த கீதாவுக்கு ஒரு கட்டத்தில் ஆத்திரமாகி, ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, நமக்குன்னு 2 பசங்களாச்சு, லண்டன்ல இந்த குழந்தைகளை வளர்க்குறது எவ்வளோ பெரிய சிரமம், அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படும், எந்நேரமே என்னுடைய அப்பா அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால நீங்க வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் இதெல்லாம் கேட்ட சன்னி பயங்கரமா அந்த பொண்ணு மேல ஆத்திரப்பட ஆரம்பிச்சான். அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், இந்தியாவில் எனக்கு எவ்வளோ பெரிய சொத்து இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு உங்க அப்பா வாங்கி கொடுத்த வேலைக்கு நான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதே சமயம் இந்த கீதா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்கு, இங்கே எதுவுமே இல்லையே, அப்போ இந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறது, இந்த குழந்தைக்கு தேவையான பேசிக்கான விஷயம் எல்லாமே நம்ம பண்ணி தானே ஆகணும், அதுக்கு காசுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் 2 பேருக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பொண்ணு மேலே முழுக்க முழுக்க வெறுப்பு இவனுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சு அந்த வெறுப்பு ஒரு கட்டத்தில் மேலே கை வைக்கிற அளவுக்கு போயிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பொண்ணை அடிக்கிறது, உதைக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, இன்டைரக்டாக அவங்களை திட்டுறது அப்படின்னு பலவிதமான முறைகளில் சித்திரவதை கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்தில் தான் இவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நாமளே சுயமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடி போகும்போது தான் அக்காவும் தங்கச்சியும் எந்த பாலிவுட் ஆக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறாங்களோ அதே ரேடியோ ஸ்டேஷனில் இவங்களுக்கு ரிசப்ஷனிஸ்டாக வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த வேலை கிடைச்சதுக்கு பிறகு மெல்ல மெல்லமாக தனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் சன்னிக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஆத்திரமும் வெறுப்பும் தான் கூடிக்கிட்டே போணுச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட நீ எவன் கூட ஊரை சுற்றிக்கிட்டு வர, எவன் கூட படுத்துக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பொண்ணை திட்டுவான். நீ என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஒன்று நீ வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கணும். பட் அதை எதையுமே பண்ணாமல் அந்த பொண்ணு வேலைக்கு போய் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறான்னா அதை மதிக்காமல் அந்த பொண்ணை கொச்சப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ நாளாக நாளாக இந்த கொச்சப்படுத்துறது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தேவையில்லாமல் அந்த பொண்ணை சந்தேகப்படுறது, நீ அவன் கூட அஃபேரில் இருக்க, அதனால தான் டெய்லி லேட்டாக வர, அதே சமயம் அதனால தான் அந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு
வேலை பார்க்குற இடத்துக்கே போயிட்டு இந்த ஆஃபீஸில் தானே உன்னுடைய அஃபேர் இருக்கான், எங்கே இருக்கான் என்கிட்ட காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டு இருந்திருக்கான். பட் உண்மை என்னன்னா அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு அஃபேருமே கிடையாது. பட் இருந்தாலுமே அவனுடைய அந்த மேல் ஈகோனால இந்த பொண்ணை மறுபடியுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் மென்டல் டார்ச்சர். சாதாரணமாக ஃபிசிக்கல் டார்ச்சர் கூட அந்த நேரம் தான் வலிக்கும், ஆனால் அந்த மென்டல் டார்ச்சருங்கிறத தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது ஆறாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பொண்ணு வசமா அவங்களே போய் விழுந்திருக்காங்க. நாளாக இவங்களுடைய சண்டை அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் இவன் பயங்கரமாக அடிச்சிட்டதுனால இதுக்கு மேலே நம்ம பொறுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கீதா அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன்லாம் எதுவும் எடுக்க வேணாம் சார், இவனை ஜஸ்ட் வார்ன் பண்ணி மட்டும் விடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவன் மேலே ஒரு வகையான பாசம் இருந்துச்சு. அது கூட அவன் ஒரு சரியான சைக்கோ அப்படிங்கிறதுனால அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அப்படிங்கிறதுனால தேவையில்லாம மேற்கொண்டு சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அன்னைக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கவே இல்லை. பட் நாளாக மறுபடியுமே இதே மாதிரி பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. ஒரு கட்டத்தில் எனக்கு உன் கூட வாழவே விருப்பம் இல்லை, நான் இந்தியாவுக்கே கிளம்பி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னி தன்னுடைய உடைமைகளை எடுத்துட்டு இந்தியாவுக்கு ஓடி போயிருந்திருக்கான். தொடர்ந்து 9 மாதம் வரைக்குமே அவன் ரிட்டர்ன் லண்டனுக்கு வரவே இல்லை. இந்த பொண்ணு என்னாச்சு, அவங்களுடைய பிள்ளைகள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அவன் கண்டுக்கவே இல்லை. இவன் ஒரு கால் கூட பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் சரியான சந்தர்ப்பம். இவங்கிட்ட இருந்து எப்படியே பிரிஞ்சு போனால் சரி அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு சரியா செப்டம்பர் மாதம் 2009 லண்டன் கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. இவனுக்கு நோட்டீஸும் போயிருந்திருக்கு. இதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு சன்னி உடனடியாக லண்டனுக்கு வந்து, நீ எனக்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கியா, நீ எப்படி டிவோர்ஸ் வாங்குறேன்னு நான் பார்க்குறேன், நான் லண்டனில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதானே உன்னால் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்க முடியும், நான் இருக்கிற இடத்த யாருக்குமே சொல்ல மாட்டேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு நிம்மதியாக வாழ போகிறேன்னு நான் பார்க்குறேன், நான் உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட தான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி தனக்கு கிடைச்சவா வேற எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மேல் ஈகோவோட அந்த பொண்ணை இந்த மாதிரி இன்டைரக்டா மன உளைச்சலுக்கு உள்ளாக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த ஒரு நாளும் இவங்களுக்கு வந்திருக்கு. நவம்பர் 16 எப்போதும் போல இவங்களுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு 6:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து தன்னுடைய குழந்தைகளை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை பராமரிப்பாளர் இருக்கக்கூடிய அந்த தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒருத்தன் பெரிய வாள் மாதிரி இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் கொடூரமான முறையில் அவங்களுடைய தலையில சரமாரியா வெட்டி இருந்திருக்கான். வெட்டின காயம் எல்லாமே பயங்கர ஆழமாக விழுந்திருக்கு. அதற்கு காரணம் அந்த கத்தியோடைய ஷார்ப்னஸ். அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்ததுனால 4 வெட்டிலேயே சதையெல்லாம் கிழிஞ்சி என் மண்டவோடுலாம் கிழிஞ்சி மூளையே வெளியில தெரிஞ்சிருக்கு. ரத்தம் ஒரு கட்டத்தில் பீச்சு அடிக்க ஆரம்பிக்குது. வேணான்னு இந்த பொண்ணு கத்துறாங்க. மேற்கொண்டு அந்த வெட்டை தடுக்கிறதுக்காக கையை வர இடையில விட்டாங்க. அந்த விரல்கள் எல்லாமே வெட்டி அப்படியே தொங்குன நிலையில கூட இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காயத்தோட சம்பவ இடத்திலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சத்தம் கேட்டு எமர்ஜென்சி நம்பருக்கு தகவலை கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இந்த வழக்கில் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இதனால அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, முழுக்க எங்களுக்கு சந்தேகம் இந்த பொண்ணுடைய கணவரான சன்னி மேல தான் வந்திருக்கு, அதனால அவனை விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அவன் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அவனுடைய மொபைல் நம்பர் கிடைச்சிட்டதுனால அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூம்ல ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து தங்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த 4 பேரை கைது பண்றாங்க. ஆனா அந்த 4 பேர்ல யாரு வந்து சன்னி அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல. இதனால 4 பேரையுமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ சன்னி கிட்ட நீ எதுக்காக கீதாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கீதாவா நான் கொலை பண்ணனா, யாரு கொலை பண்ணா, எப்போ நடந்துச்சு, அவள் நல்லா தானே இருக்கா, அவளை யாராவது கொன்னுட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி போலீஸ் கிட்ட இந்த மாதிரி டிராமா நடத்தியிருக்கான். பட் போலீஸ் வந்து இவன் சொல்றத நம்ப தயாராகவே இல்லை. ஆனா போலீஸ் அவங்க கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, உனக்கு கீதா இறந்து போனது தெரியலனா நீ 16 எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ல இருந்தேன், நீங்க வேணா அந்த சிசிடிவி வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவன் சொன்ன இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. ஸோ இவன் மேலே எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாததுனால இந்த வழக்கில் அந்த நேரத்தில் அவனை கைது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் போலீஸுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. தொடர்ந்து மீடியாவிலுமே இந்த செய்தி ரொம்பவே பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் போலீஸுக்குமே பயங்கர ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட போராட்டத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை ஒரு ஆள் வந்து போலீஸ் கிட்ட
கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அந்த ஆள் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா, என்னுடைய பேர் ஜஸ்வந்த் சார், நான் நவம்பர் 16ஆம் தேதி நடந்த அந்த கீதாவுடைய கொலையில இன்டைரக்டா ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனால் என்னை இந்த கேஸில் இருந்து காப்பாற்றி மட்டும் விட்டுருங்க. எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இந்த கொலை நடக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே அறியவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அப்போ போலீஸ் கிட்ட அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, இந்த சப்பர்மன் அப்படின்ற ஸ்ட்ரீட்ல என்னுடைய ஃப்ரெண்டு இருந்ததாகவும் அவங்ககிட்ட பணத்தை வாங்குறதுக்காக நான், என் கூட இருந்த ஹர்ப்ரீத், அது கூடவே ஷெர்சிங் அப்படின்னு இந்த 3 பேர் கூட நான் இந்த பணத்தை வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் காருக்கு வரும்போது இந்த ஷெர்சிங் அப்படின்றவன் மட்டும் கையில கத்தியோட பயங்கரமா என் கார்ல ஏறி பின்னாடி உட்காந்தான். அப்போ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து போனால ஒரு பிச், அவளை நான் சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டேன். நாம இங்க இருந்து இப்ப போகலாம். நீ இதை பத்தி வெளியில யார்கிட்டயாவது சொன்னீன்னா உனக்குமே இதே மாதிரி தான் வெட்டு விழும் அப்படின்ற மாதிரி என்னை மிரட்டினா. அதுக்கப்புறம் நான் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். பட் போலீஸ் மேற்கொண்டு உனக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட போதுதான் இந்த ஷெர்சிங் அப்படின்றவன் கொலை நடந்த நேரத்தில் போட்டிருந்த அந்த பிளாக் ஜாக்கெட், அந்த கொலைக்கு பயன்படுத்தின கத்தி அப்படின்னு இந்த 2 பொருளையுமே எங்க தூக்கி வீசினானோ அந்த இடத்த போலீஸ் கிட்ட காட்டி இருந்திருக்கான். போலீஸ் இமிடியேட்டா ஒரு டீம் கூட போயிட்டு அந்த இடத்த சோதனை பண்ணி பார்க்கும்போது ரத்தக்கரையோட அந்த ஜாக்கெட் கிடைக்குது. அது கூடவே காய்ந்து போன ரத்தக்கரையோட அந்த கத்தியுமே மீட்டு எடுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல இருந்த பிளட் சாம்பிளும் கத்தியில இருந்த பிளட் சாம்பிளும் இறந்து போன கீதா கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த ஜாக்கெட்ல கிடைச்ச டிஎன்ஏவை எடுத்து அந்த ஷெர்சிங் அப்படின்றவங்க கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆனதுனால இப்ப இமிடியேட்டா போலீஸ் அந்த ஷெர்சிங்கை கைது பண்றாங்க. தொடர்ந்து போலீஸ் அந்த ஷெர்சிங்கை பற்றி விசாரணை பண்ணும்போது அவனுக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது அப்படின்னும், ஸ்டூடெண்ட் விசாவில் தான் இந்தியாவில் இருந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னும், ஆனால் அவன் எந்த காலேஜுக்குமே போகல, இந்த பொண்ணை எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற எந்த ஒரு காரணத்தையுமே அவன் தெரிவிக்காமலே இருந்திருக்கான். தொடர்ந்து அவன்கிட்ட என்னதான் விசாரணை பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு தகவலுமே வரல. மேற்கொண்டு அவனை கூப்பிட்டு பிரஸ் மீட்டில் உட்கார வச்சு கிடைச்ச எல்லா டீட்டெயில்ஸுமே போலீஸ் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த நேரத்தில் இந்த ஷெர்சிங் பற்றி வேற யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சா கூட போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த ஒரு சில பேர் இந்த பையனை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸை போலீஸுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்தந்த வீடியோஸை பார்க்கும்போது தான் போலீஸ் இன்னமுமே ஷாக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இருந்தது யாருன்னா இந்த ஷெர்சிங்கும் இந்த பொண்ணுடைய கணவரான சன்னியும் தான். இவங்க 2 பேரும் ஒரு பார்ல டான்ஸ் ஆடுறத யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. அதை தான் போலீஸ் கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ இந்த சன்னிக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனடியாக இந்த சன்னியும் ஏற்கனவே ஜஸ்வந்த் கூட ஹர்ப்ரீத் அப்படின்ற ஒருத்தன் வந்திருந்தான்ல அவனையுமே போலீஸ் கைது பண்ணி இருந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. இதன் காரணமா கிடைச்ச அந்த கொலைக்கான வெப்பனான கத்தியை செக் பண்ணி பார்த்ததுல இந்த கத்தி கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த கத்தி எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் விசாரணை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது, ஆமாம் சார் இந்த கத்தி கொஞ்சம் ஸ்பெஷல் தான், எந்த ஃபோர்ஸில் எந்த டைரக்ஷனில் அதை வீசுகிறோமோ அதே டைரக்ஷனில் பர்ஃபெக்டாக போய் விழும். இந்த கத்தியை நாங்கள் 20 சாம்பிள் தான் வாங்கினோம், அதில் 3 சேல் ஆகிட்டு பேலன்ஸ் 17 எங்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த 3 பேர் யார் அவங்களுடைய அட்ரஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அட்ரஸ் கூட நான் சிசிடிவி காட்சியுமே இருக்கு சார், அதையுமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் போலீஸ் கிட்ட காட்டும்போது தான் போலீஸ் இன்னமுமே ஷாக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த கடையில் கத்தியை வாங்கினது வேற யாரும் கிடையாது, இந்த ஷெர்சிங்கும் இந்த பொண்ணுடைய கணவனான சன்னியும் தான். சன்னி தான் அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து கத்தியை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெர்சிங் அப்படின்றவங்க கிட்ட கொடுத்துருந்திருக்கான். ஸோ இந்த எவிடன்ஸ் போலீஸுக்கு கிடைச்சதுக்கு பிறகு இந்த 2 பேர்கிட்டையும் மாறி மாறி துருவி விசாரணை பண்ணும்போது தான் இந்த ஷெர்சிங் ஊரில் ஒரு ஏழ்மையான பையன் அப்படின்னும், அவனுக்கு ஸ்டூடெண்ட் விசாலாம் எடுத்து கொடுத்து அந்த ஊர் காசுப்படி 5000 பவுண்டு காசு கொடுத்து இந்த கீதாவை கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. தொடர்ந்து ஹர்ப்ரீத், இந்த சன்னி மற்றும் இந்த ஷெர்சிங் அப்படின்னு 3 பேரை கைது பண்ணியிருந்தாலும் ஜஸ்வந்த் மேலேயுமே போலீஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட இந்த 4 பேருடைய மொபைல்ஸுக்கான ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே பக்கத்துல தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் இந்த ஜஸ்வந்த் சன்னிக்கு கால் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் அவனுடைய லொகேஷன் கார் கிட்ட தான் காட்டி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்குமே இதுல சம்பந்தம் இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட மறுபடியும் துருவி விசாரணை பண்ணும்போது தான், ஆமாம் சார், எனக்குமே இதில் சம்மந்தம் உண்டு, நானுமே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டேன் தான், ஏன்னா எப்படியுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும், அதனால நாமளே போய் ஒரு இன்ஃபார்மர் மாதிரி சரண்டர் ஆகிட்டா நாம இந்த தண்டனையில் இருந்து தப்பிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போ போலீஸ் மொத்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக லண்டன் கோர்ட் 2010 சன்னிக்கு 28 வருஷம் சிறை தண்டனையும் மீதம் இருக்கிற 3 பேருக்கு 22 ஆண்டுகாலம் சிறை தண்டனையும் கொடுத்து ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த 4 பேரும் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் கீதா சுயமாக தன்னுடைய காலில் நிற்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்களே தவிர வேற எதுக்குமே ஆசைப்படலை. ஆனால் அதை எதையுமே இவன் நிறைவேற்ற விடாமல் இவனுடைய அந்த ஈகோனால அந்த பொண்ணை அநியாயமாக இந்த மாதிரி வெட்டி துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையாக வலியை அனுபவிச்சு இறந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் இவனுடைய அந்த ஈகோனால அந்த அப்பா அம்மா தன்னுடைய மகளை இழந்துட்டாங்க, அனிதா தன்னுடைய தங்கையை இழந்துட்டா, ஒன்றுமே தெரியாத அந்த 2 பசங்களும் தன்னுடைய அம்மாவை அநியாயமாக இழந்துட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கும் தான். அதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தப்பான முடிவுகள் எடுக்காம உட்காந்து பேசினா சால்வ் ஆகாத எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சண்டை ஏற்படுது, ஒரு ஈகோ ஏற்படுது அப்படின்னா உட்காந்து தெளிவாக பேசினா கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்குள்ள செட் ஆனா சேர்ந்துக்கலாம், ஒருவேளை செட் ஆகலைன்னா மியூச்சுவலாக பேசி பிரிஞ்சு போயிடுறது ரொம்பவே நல்லது. அதை விட்டுட்டு ஒரு ஆளை கொலை பண்ணிட்டா நம்முடைய ஆத்திரம் தீர்ந்துடும், நமக்கு சந்தோஷமாகிடும் அப்படின்னு நினைச்சா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கொலை எந்த ஒரு விஷயத்துக்கும் நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. கொலை பண்ணிட்டா எல்லாமே நடந்துடும், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அப்படி இருக்கவே இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நரக வாழ்க்கையை தான் அதுக்கப்புறம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வழக்கில் வெறும் 18 வயசுல இருந்த அந்த பையனையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சன்னி தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய ஈகோவுக்காகவும் அந்த பையனுடைய வாழ்க்கையுமே அழித்து தன்னுடைய வாழ்க்கையுமே அழித்து அப்பாவியான அந்த 2 பிஞ்சு குழந்தைகள் இந்த கீதாவுடைய வாழ்க்கை அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையுமே இவன் நாசம் பண்ணிட்டான். நீங்கள் இந்த சன்னியை பற்றியும் இந்த வழக்கை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான ஆண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.